புக்கில் படிக்கும் போது தான் பயணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அனுபவமே வருது. அதாவது வீட்டை விட்டு வெளியே போகணும், வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படிங்கிறத தாண்டி தெர் இஸ் மெனி வே டு எக்ஸ்ப்ளோர் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் நான் பார்த்தேன். என்னுடைய முதல் பயண கட்டுரையோட ரிவ்யூ இது. ஸோ இதுல வந்துட்டு எனக்கு ராம்தங்கமன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆத்தர், இந்த புக்கோட ஆத்தர் வந்து நான் பார்க்க போறேன் இன்னொரு ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். அதாவது கதகளி பை ராம்தங்கமன்னா. இவர் தான் அவரு. இவர் வந்து யுவ புரஸ்கர் வாங்கினார். ஆக்சுவலா திருக்கார்த்திகளுக்கு வாங்கினாரு. அப்போதான் எனக்கு இவர் தெரிய வந்தது. இவரை படிக்கணும்னு சொல்லிட்டு திருக்கார்த்திகள் முதல்ல ஆரம்பிச்சோம். பட் நான் ரிவ்யூ எதுவும் கொடுக்கல. ஆனா எனக்கு இந்த பயணத்தை படிச்சுட்ட பின்னாடியே ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் ரிவ்யூ, கண்டென்ட் ரிவ்யூ. இந்த ரிவ்யூல பாத்தீங்கன்னா இவர் சொன்ன இந்த விஷயங்கள் இந்த புத்தகங்கள்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம இப்போ பார்க்க போறோம். இந்த புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இது வந்து ஒரு 112 பக்கம் கொண்ட புத்தகம். 177 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. வானவில் புத்தகாலயம் வந்து இதை பப்ளிஷ் பண்ணியிருந்திருக்காங்க. இது வந்து காலத்தில் கலையாக்குரல்கள் எடுத்த உடனே ஒரு இன்ட்ரடக்ஷன் ரொம்ப அழகா இருந்தது. அதாவது பயணம் நம்மளை எப்படி ஊக்குவிக்கும், பயணம் நம்மளை எப்படி ஆசுவாசப்படுத்தும் அப்படின்றது மாதிரி இந்த ஒரு அசௌகரியங்கள்லாம் தாண்டி பயணம் வந்துட்டு எனக்கு இட் ரிமைண்ட்ஸ் மீ ஃபார் எவர். இந்த டிராவலர் விளாக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தோணும், எப்படி இவங்க டிராவல் பண்றாங்க, இவ்வளவு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறத விட்டுட்டு ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். பட் அட் லாஸ்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற விதம் அப்படிங்கிறது அது எக்ஸ்ட்ரீம்லி வேற கண்டென்ட். அப்படிதான் நான் இந்த கதகளியும் பாக்குறேன். ஆக்சுவலா இது கடவுளின் தேசத்தின்னு சொல்லிட்டு கேரளா பத்தின நிறைய வீடியோங்கள் இருந்த விஷயங்களை சொல்லியிருந்திருப்பாரு. நான் அதை படிச்சுட்டு தான் இங்க வந்தேன். பட் நான் இந்த கண்டென்ட்டை ஃபர்ஸ்ட் எடுத்து ப்ரிஃபர் பண்றேன் உங்களுக்காக. அதாவது இந்தியாவோட முதல் மசூதியை பத்தி சேரமா அஞ்சுமா மசூதின்னு சொல்லிட்டு பேசியிருந்திருப்பாரு. அது இந்தியாவோட முதல் மசூதி இருந்தா மத நல்லிணக்கணத்துக்கு எடுத்துக்காட்டா அங்க சரவிளக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அதோடைய கட்டடக்கலை பாத்தீங்கன்னாவும் சேரனுடைய கட்டடக்கலையை வந்துட்டு அது பப்ளிஷ் பண்ணிருக்கு. அதாவது மசூதினா எப்படி இருக்கும் யூஸ்வலா பார்க்கும்போது இட்ஸ் லைக் தாஜ்மஹால் மாதிரியான ஒரு செட்டப்ல மசூதி நான் பார்த்திருக்கேன். பட் இந்த மாதிரி ஒரு மசூதியை வந்துட்டு நான் பார்த்ததே இல்லை. இதான் மசூதி, ஆக்சுவலி சேரமான் மசூதி. இந்த மசூதியை வந்துட்டு இட்ஸ் வாஸ் டிஃப்ரெண்ட் லைக் கேரளா டைப்ல இருக்கிற வீடு மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இது வந்துட்டு இந்தியாவுடைய முதல் மசூதி அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்லியிருக்காரு. இந்த முதல் மசூதியில என்ன ஸ்பெஷல், மத இலக்கணத்துக்கு என்ன ஸ்பெஷல்னா அங்க வரவங்க வந்துட்டு ஒரு சரவிளக்க வந்துட்டு தொங்க விட்டுருக்காங்க. அதாவது முஸ்லிம்ஸ் மோஸ்ட்லி இந்த விளக்கு இந்த மாதிரி விஷயங்களை அவங்க கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. பட் இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் மோர் ப்ரீஷியஸ். அண்ட் இந்த விளக்கை பத்தின டீட்டெயில்டு ரிவ்யூ வந்து இது கண்டென்ட்ல இருக்க நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு அது புரிய வரும். அது பத்தின ஒரு சில கண்டென்ட்ஸ், சில ஸ்டோரிஸ், சேரனுடைய மன்னனுடைய ஸ்டோரிஸும் சேரமான் பெருமாளுடைய ஸ்டோரிஸும் கொஞ்சம் இருக்கு. பட் அதை நான் டீட்டெயிலாக சொல்ல விரும்பல. ஏன்னா ஐ வாண்ட் டு கோ ஃபார் த நெக்ஸ்ட் கண்டென்ட். அது இஸ்லாமியத்துடைய நல்லிணக்கத்துக்கான ஒரு பரிசு பொருளை தான் இந்த கண்டென்ட்டை காமிச்சிருந்திருக்கார் ஆத்தர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திருவட்டாறு கதகளி. மோஸ்ட்லி இந்த கேரளத்துடைய கதகளி அப்படின்னும் போதே நமக்கு வந்துட்டு செம வைபா இருக்கும். எனக்கு வந்துட்டு பரதநாட்டியம் மோஸ்ட்லி பிடிக்கும். ஸோ மோஸ்ட்லி இந்த கலைஞர்கள் எல்லாம் மற்ற நாட்டுடைய கலைகள், இல்லை மற்ற பண்பாடு, மற்ற கலாச்சாரம் சார்ந்த கலைகளை வந்துட்டு ரொம்பவே பார்ப்பாங்க. இப்போ நம்ம வந்துட்டு என்ன சொல்றது, படங்கள்ல பார்த்துதான் நம்ம வந்து நிறைய கலைகளை கத்துக்கிறோம் இல்லையா, தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா, அந்த கலைகள் மூலமா தான் நம்ம நிறைய ரீச் பண்றோம். பட் திருவட்டாறு கதகளி அப்படின்னு சொல்லிட்டு கதகளி, அதாவது கேரளங்கள ஒரு 5 இடங்கள்ல வந்துட்டு கலை கலாச்சாரம் சார்ந்த பண்பாடு சார்ந்த விஷயங்கள் வந்துட்டு எடுத்துட்டு போறாங்க. அது வந்துட்டு நிறைய ரீச்சபிலிட்டி கொடுக்குது. அதாவது இப்போ தமிழ்நாட்டில் தெருக்கூத்துக்கு வந்து எத்தனை இடங்கள் நம்ம தெருக்கூத்துக்குன்னு சொல்லிட முடியும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா கேரளால வந்து ஒரு 5 இடங்களை வந்து விசேஷமா வந்துட்டு சொல்லலாம் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு. அது படிக்கும் போது இலக்கியம், இந்த இசை, நடிப்பு, நடனம் சார்ந்த வந்துட்டு நிறைய எடுத்து போகணும் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி அவர் சொல்றாரு, எல்லாரோட வாழ்க்கையும் எல்லாரும் வாழ்ந்துட முடியாதுங்க, அவரவர் வாழ்க்கையை அவரவர் தான் வாழணும்னு சொல்லிட்டு இந்த திருவட்டாறு கதகளியில சொல்லும் பொழுது இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரிப்ட் ஃபார் மீ. அது எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஸ்கிரிப்டா இருந்துச்சு. மோர் ஓவர் இந்த திருவட்டாறு கதகளுடைய பிக்சர்ஸ்லாம் நீங்க பாருங்களேன், இட் வாஸ் அமேசிங். தோஸ் ஹூ லவ் பரதநாட்டியம் இல்லை கதகளி இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்றவங்க, இட் வாஸ் எபிக் ஒன் டு தெம். அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி ஃபார் மீ ஆல்சோ. இந்த கண்டென்ட்ஸை சொல்லும் பொழுது இங்கெல்லாம் எனக்கும் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. அதே மாதிரி அவர் சொல்றாரு, இந்த கதகளி எல்லாம் எப்படி இந்த நாட்டுல கேரள நாட்டுல செலிப்ரேட் பண்றாங்க, மலபார் நாட்டுல செலிப்ரேட் பண்றாங்களோ அது மாதிரி தமிழ்நாட்டிலயும் அந்த கலைகளை கொண்டு போகணும். அதாவது தெற்குல இருந்து வடக்கு வரை இருக்கிற கலைகள் அனைத்துமே எல்லா இடத்துலயும் கொண்டு சேர வேணும்னு சொல்றது வந்துட்டு ஒரு பண்பாடு கலாச்சாரம் மையம் சார்ந்த ஒரு நல்லிணக்கமா தான் எனக்கும் படுது. ஆக்சுவலா அந்த கொச்சி கதகளி சென்டர்ஸ்ல வந்துட்டு என்னென்ன ஸ்பெஷல்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, நாட் ஓன்லி கதகளி, கதக் மட்டும் இல்லை, ஒரு
யோகா சார்ந்த விஷயமாகட்டும், ஒரு ஓவியமாகட்டும், ஒரு களரி பயிற்றாகட்டும், இது எல்லாமே ஒருங்கிணைக்கும் சங்கமா அந்த இடம் இருக்கு. அதாவது கொச்சி கதகளி சென்டர் அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்லியிருந்திருப்பாரு. எனக்கு அதுவுமே ரொம்ப பிடிச்சி, கேரளா கதகளி சென்டர்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கும் போது இந்த இடங்கள்ல வந்து நிறைய இடங்களை மென்ஷன் பண்றாரு. நிறைய இடங்களை சொல்லும் போது மூணாறு, திருச்சூர், தேக்கடி அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள் அது இருக்கணும். எப்படி கன்னியாகுமரியில வில்லிசையும் தோல்பாவை கூத்தும் ஃபேமஸோ, கல்யாண ஆட்டமோ, இது எனக்கு தெரிஞ்சு வில்லிசை வந்து இப்போ ரீசெண்டா அந்த மாதவி அப்படிங்கிறவங்களுடைய வில்லிசை கேட்டுதான் நான் அந்த வில்லிசை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். ஸ்கூல் ஸ்கிரிப்ட்ஸ்ல வந்துட்டு அந்த வில்லிசை பத்தி வில்ல வளர்ச்சி பாடுவாங்க, அதை பத்தி நான் பார்த்திருக்கேன். பட் ரீசெண்டா நான் கேள்விப்பட்டது வந்துட்டு அந்த மாதவி அவங்க ட்ரெண்ட் ஆன போதுதான் அந்த கதகளி ஆட்டம், அந்த வில்லிசை, களியல் ஆட்டம், அந்த பாடுறது, அதெல்லாம் எனக்கு தெரிய வந்தது. ஒரு பண்பாட்டு வளர்ச்சி மையம் வந்து கேரளா இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது வந்து எனக்கும் அந்த இடங்கள்லாம் போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நம்மள ஒரு ரீடர்ஸையும் அது இன்சிஸ்ட் பண்ணுது, அந்த இடத்துக்குலாம் போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அவர் என்ன ஆத்தர் எக்ஸ்ட்ரா எனக்கு இன்க்ளூட் கொடுக்குறாருன்னா, அதன் தொடர்ச்சியா இந்த கலையை பார்த்தாவது அடுத்த தலைமுறைக்கு இந்த தமிழ்நாடு வந்து இந்த கலைகளை எடுத்துட்டு போகும். அதே மாதிரி தமிழ்நாடு சுற்றுலா பயணம் சார்ந்த இடங்கள் நிறைய இருக்கு. அந்த சுற்றுலா சார்ந்த பயணங்கள்லயுமே இந்த மாதிரியான பண்பாடு கலாச்சாரம் சார்ந்த நடனங்களும் கலைகளும் ஒருங்கிணைக்கப்பட வேணும் அப்படின்னு அர்த்தம் சொல்லியிருப்பாரு. அது நம்முடைய உயிர் கலாச்சாரத்துடைய வெளிப்பாடு. அது வந்துட்டு திருப்பியும் அடுத்த தலைமுறைக்கு அது நம்ம கடத்திட்டு போறோம் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த ஆத்தர் சொல்லியிருப்பார். ஸோ இது எல்லாமே கலாச்சாரம் சார்ந்த ஒரு விஷயங்கள் எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும். அடுத்து வந்து நான் பாக்குறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் விளிஞ்சம், அதாவது கோவலம். இது ஒரு பீச் துறைமுகம் சொல்லுவோம் இல்லையா, பீச் சார்ந்த விஷயம். இதுல வந்துட்டு எனக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னன்னா, இதுல ஒரு ஆத்தர் சொல்லியிருந்திருப்பாரு, சில கேள்விகளுக்கு எல்லாம் பதில் தெரியாது. அந்த கேள்விகள் என்னவா இருக்கும் அப்படின் போது, கடல் மேல் பறக்கும் பறவை சோர்வானால் எங்கு அமரும்? கடல் மேல் பறக்கும் பறவை சோர்வானால் எங்கு அமரும் என்று கேட்டிருக்கிறேன். கடலில் உள்ள இவ்வளவு மீன்களுக்கும் யாரு சோறு போடுவார்கள் என்று கேட்டிருக்கிறேன். கடலில் உள்ள இவ்வளவு மீன்களுக்கும் யாரு சோறு போடுவார்கள் என்று கேட்டிருக்கிறேன். ஏன் கடலை கரைக்கு வந்து கொண்டே இருக்கிறது என்று கேட்டிருக்கிறேன். ஏன் கடலை கரைக்கு வந்து கொண்டே இருக்கிறது என்று கேட்டிருக்கிறேன். கடல் ஏன் நீல நிறத்தில் இருக்கிறது என்று கேட்டிருக்கிறேன். கடல் ஏன் நீல நிறத்தில் இருக்கிறது என்று கேட்டிருக்கிறேன். கடல் ஏன் உப்பு கரிக்கிறது என்று கேட்டிருக்கிறேன். கடல் ஏன் உப்பு கரிக்கிறது என்று கேட்டிருக்கிறேன். கடல் நீரில் ஏன் நுரை வருகிறது என்று கேட்டிருக்கிறேன். கடல் ஏன் ஆறாக ஓடாமல் தேங்கி நிற்கிறது என்று கேட்டிருக்கிறேன். தூரத்தில் கடலும் வானமும் ஒன்றாக சேர்வது போல தெரியும் போது கடல் அவ்வளவு உயரத்தில் இருக்கிறதா என்று கேட்டிருக்கிறேன். இது எல்லாருக்கும் தோன்றக்கூடிய கேள்விகள் தான். ஆனா இதற்கெல்லாம் விடை என்ன அப்படின்னும் போது, நீயே தேடு, நீயே கண்டுபிடி, நீயே பயணம் செய் அப்படின்னு முடிச்சிருந்திருப்பாரு. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். நமக்கு தேவைன்னா நாம தானே தேடி போகணும். நம்மளுடைய கேள்விகளாகட்டும், நம்மளோட தேவைகளாகட்டும், நமக்கு என்ன தேவையோ அதை தேடி போறது தானே நம்மளுடைய வேலையா இருக்கப்படுது. ஸோ நம்ம வேலை நம்ம பார்க்கணும்னா, நம்ம அதுக்கு ஆன்சர் ஃபைண்ட் பண்ணணும், சொல்யூஷன் வேணும், அடுத்த ஸ்டெப்ஸ் வேணும், அதை ரிசால்வ் பண்ணணும் அப்படின்னா நம்ம அட்லாஸ்ட் அதை தேடி தான் போய் ஆகணும், அதை படிச்சாகணும், அதை புரிஞ்சுக்க வேணும். ஸோ அதுதான் ஆத்தருடைய பதிலாகவும் இங்க இருந்தது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. விழிஞ்சம் பத்தி நிறைய சொல்றாரு. பயணம் போக வேணும்னா மனம் ஒரு குழந்தை போல உற்சாகம் ஆயிடுதான் அவருக்கு. ஆனா எனக்கு அப்படி கிடையாது. பயணம் போனா யாரா டிராவல் பண்றது, டிராவல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும், எடுத்து வைக்கணும், திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணணும், இந்த பஸ் பிடிக்கணும், அந்த பஸ் பிடிக்கணும், மேப் பார்க்கணும், ரூட் கண்டுபிடிக்கணும், இது எல்லாமே என்னுடைய ஒரு அசௌகரியம். பட் ஆத்தருக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு போல, தேடி தேடி போய் பார்த்திருக்காரு. அதே மாதிரி விழிஞ்சம் கலக்கரை விலங்கத்தை பத்தி சொல்லும் போது எனக்கும் கலங்கரை விளக்கம் ரொம்ப பிடிக்குங்க. அதனால எனக்கு அது அட்லீஸ்ட் ரீச் அவுட் பண்ணி அந்த ஆத்தர் மாதிரி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. இந்த விழிஞ்சம் வந்து சங்க காலத்துல இருந்தே இருந்திருக்கு. சங்க கால ஆய்மன்னர்கள் தொட்டு இப்போது வரை ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியமா தான் விழிஞ்சம் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சொல்லியிருப்பாரு. இதுல நிறைய விழிஞ்சத்தை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கு. விழிஞ்சம் எப்படி ஆய்மன்னர்கள் கொண்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி முக்கியமா விஷயங்கள் நிறைய இருக்கு. அதுல ஆத்தர் அப்போதைக்கு ஃபேஸ் பண்ண விஷயங்களும் நிறைய இருக்கு. அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறேன், அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. இங்க சொல்லணும்னா எனக்கு வந்துட்டு இந்த ஹோட்டல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த ஹோட்டல் வந்துட்டு ஆத்தர் ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணிருக்காரு. சம்திங் அதுல இருக்கு இல்லையா, அந்த உஸ்தாத் ஹோட்டல் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஹோட்டல்ல வந்துட்டு இவர் ஆர்டர் பண்ணதால நான்வெஜ், பட் நான் வெஜிடேரியன். நான் யோசிச்சேன் பேசாம ஆத்தர் ரிச்
பண்ணி இங்க வெஜ் கிடைக்குமா கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் நோவே, எனக்கு தெரிஞ்சது கேரளா. ஸோ அங்க எப்படி வெஜ் இருக்குன்னு தெரியாது. அந்த கலாச்சாரம் வேற, பண்பாடு வேற, உணவு வரைமுறைகள் வேறையா இருக்கலாம். பட் அந்த ஹோட்டல்ல வந்துட்டு எவ்வளவு நேரம் இருந்துட்டு யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம இருந்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்திருப்பாரு. அதுவுமே எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுது. அது ஏன் அவ்வளவு ஸ்பெசிஃபிக்கா அதை சொன்னாருன்னு எனக்கு தெரியல. படம் பார்த்துட்டு அந்த விழிஞ்ச முடியல படத்துல வரும்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாரு. பட் அது எந்த படம் ஏது அப்படின்னா எனக்கு ஐடியா இல்லை. அதே மாதிரி இந்த விழிஞ்சம் வந்து சர்வதேச கப்பல் பாதைகளுக்கு வந்து ஒரு பெரிய ஏற்ற இடமா இது இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த விழிஞ்சத்தை பத்தி சொல்றாரு. விழிஞ்சத்துல நிறைய நினைவு சின்னங்களும் முக்கியமா செதுக்கப்பட்ட குகை கோயிலே இருக்கா. குடவரை கோயிலாவே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஸோ மோஸ்ட்லி அதை நான் விசிட் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுவேன். ஸோ அப்படின்னு இருக்கும்போது இது இன்க்ளூசிவ் ஆனது வந்து எனக்கு ஒரு திருப்தி. ஸோ இதை நான் போய் பார்த்தாகணும். அங்க தட்சிணாமூர்த்தி இருக்காராமா. வியாழக்கிழமை போய் தட்சிணாமூர்த்தியை பார்த்து அபிஷேகம் பண்றோமோ இல்லையோ, அட்லீஸ்ட் இந்த தட்சிணாமூர்த்தியை பார்க்கணும். ஏன்னா அதுல வந்துட்டு சிவன் மற்றும் பார்வதியோடைய முடிக்கப்படாத சிற்பங்கள் இருக்கு அப்படின்னு. ஆர்கியாலஜி எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம் தான். அதை கண்டிப்பா பார்த்து ஆகணுன்ற மாதிரி எனக்குள்ள ஒரு இன்ஸ்பிரேஷன் இந்த இது. நிறைய சொல்லியிருக்காருங்க விழிஞ்சத்தை பத்தி. 7ஆம் நூற்றாண்டுலயும் 12ஆம் நூற்றாண்டுலயும் இடப்பட்ட காலத்துல தான் விழிஞ்சம் வந்து ஒரு கடல்சார் வணிகமா இருந்திருக்கு. அதோட ஆய்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லியிருக்காரு. நான் இதை வந்துட்டு உங்களுக்கு காமிக்க முடியுமா எனக்கு தெரியல. ஏன்னா அவ்வளவு பிக்க. நான் சொன்ன உஸ்தாத் ஹோட்டல் பத்தி உங்களுக்கு சொல்லணும் இல்லையா, அது உஸ்தாத் ஹோட்டல். இதுதான் உங்களுக்கு வியூ கரெக்டா தெரியுதான்னு தெரியல. பட் இதான் உஸ்தாத் ஹோட்டல். அந்த உஸ்தாத் ஹோட்டல்ல இருந்து விழிஞ்சத்தோடைய கடற்கரையோட பிக்சர் மேப் கொடுத்திருக்காரு. தென் அந்த 9ல இருந்து 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருக்கிற காந்தலூர் சாலை அப்படின்னு தொழில் ஆய்வாளர்கள் வந்துட்டு இதை ஹேமச்சந்திரன் அப்படின்ற ஒருத்தர் தெரிவிச்சிருக்காரு. இது வந்து அப்போ கொஞ்சம் ஃபேமஸா இருந்திருக்கு. பண்டைய பயண வழிகாட்டி, அதாவது பண்டைய பயண வழிகாட்டியான பெரிப்ளஸ் ஆஃப் த எர்த்தியன் சி அப்படிங்கிற ஒரு பலிட்டா எனப்படும் துறைமுக நகரமாகவும் இது இருந்திருக்கு. ஒரு ஆழமான துறைமுக நகரம்ன்ற மாதிரி இருந்திருக்கு. ஸோ அதனால பெரிய பெரிய ஷிப்ஸ் எல்லாம் வந்து இருக்கிறதுக்கு இது வந்து ஏற்றதாகவும், இன்டர்நேஷனல் ரீச் அவுட்க்கு நல்ல ஒரு வசதியான இடமா இருந்திருக்கு. அது வந்துட்டு இந்த பேலட்டா விழிஞ்சம் வந்துட்டு எப்போ ஆரம்பிச்சுங்க, குளச்சல் இயற்கை துறைமுகம் அப்படின்ற மாதிரியும் ஆதி காலத்துல இருந்து இருந்திருக்கு. அது இப்ப நம்ம விழிஞ்சம்னு சொல்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ உலகத்துடைய மிகப்பெரிய பிரபலமான கலங்கரை விளக்கங்களை கொண்ட நாடு இந்தியா. அதுல வந்துட்டு இதுவும் இந்தியாவுக்கு ஒரு பெருமை சேர்க்கிற ஒரு விஷயமா இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி இந்த பேலட்டாவுடைய ஸ்னிப் அப்டேட் பண்ணிருக்காரு பாருங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, சாரி. இதோட வியூ வந்துட்டு மறைஞ்சிருச்சு. இதுதான் அந்த பேலட்டாவுடைய வியூ. ஆனா இதுக்கு மக்கள் வந்துட்டு என்னதான் நம்ம வரவேற்பு கொடுத்தாலும் மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு மக்கள் ஸ்ட்ரைக் பண்ணதாகவும் ஒரு எவிடன்ஸ் ஆத்தர் சொல்லியிருந்திருக்காரு. இந்த எவிடன்ஸ்லயுமே இது அடங்கியிருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த விழிஞ்சத்தை வந்து நான் பார்க்கணும். அதுக்கான இவரு அதுக்கான கிளைமேட்டும் சொல்லியிருக்காரு. இந்த காலகட்டத்துல போக இங்க மழையா இருக்கும், இங்க புயலா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்திருப்பாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்துட்டு கோவலம் கடற்கரம் அங்கிருந்து கொஞ்சம் பக்கமாவே இருக்கு. ஸோ கோவலத்தையும் அப்படியே ரீச் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியா இருக்கும். அடுத்து வந்துட்டு அருங்காட்சியகம். நமக்கு புக் ஃபேர் ஆகட்டும், இந்த ஆன்டிக் ஏதாவது ஒரு மெட்டீரியல்ஸா இருக்கட்டும், அதை போய் பார்க்கணும். அட்லீஸ்ட் வாங்குறோமோ இல்லையோ, அட்லீஸ்ட் அதை போய் பார்க்கணும், தொட்டு தொட்டு பார்க்கணும். ஏன்னா புக் ஃபேர்லாம் புக் வாங்க முடியாதுங்க, அவ்வளவு ரேட்டா இருக்கும். அதே மாதிரி ஆன்டிக்லயும் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ நாட்டுப்புறவியல் அருங்காட்சியகம் அப்படின்ற மாதிரி ஒன்று செஞ்சிருப்பாரு. எனக்கு வந்துட்டு அந்த ஃபோர்ட் கொச்சி எர்ணாகுளம் போற இடத்துல வந்துட்டு இந்த நாட்டு அருங்காட்சியத்தை பார்க்கணுன்ற மாதிரி ஆத்தர் மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாரு. என்னை பொறுத்த வரைக்கும் இவரு சொன்ன பாயிண்ட் நான் சிங்க் ஆகுறேன். இதோ உங்களுக்கு தெரியுதா? ஸோ ஒரு அருங்காட்சியகத்தையோ நூலகத்தையோ பார்வையிட நேர வரமுறை இருக்கக்கூடாது. ரசித்து பார்ப்பதற்கு பல நாட்கள் தேவைப்படும். கண்டிப்பாங்க. இந்த ஒரு புக்கை படிச்சுட்டு இதோடைய என்ன சொல்றது, இதோடைய மெமரிஸ் நான் போய் கோலத்தை பார்க்கறனோ இல்லையோ, அது ஈவன் என்னுடைய நடக்காத ஒரு விஷயங்கள்ல வந்துட்டு இல்லை என்னுடைய ஆசைகள் மிகுந்த ஒரு விஷயம் நாட் லிஸ்டட் இருக்கும் பார்த்தீங்களா, அது ஆட் ஆகலாம். பட் ஸ்டில் இது வந்துட்டு இட் இன் மை மெமரி. எனக்கு என்ன சொல்றது, எனக்கு எக்ஸ்ட்ரா படிச்சுட்டு எக்ஸ்ட்ரா சொல்வார் ரஷ்யன் அவர்களை படிக்கும் போது நான் ரஷ்யாக்கே போயிடுறேன்ற மாதிரி. அந்த மாதிரி இந்த புக்கை படிக்கும் போது நான் கொச்சிலையோ சின்ன எர்ணாகுளத்துலயோ இல்லை சில விழிஞ்சத்துலயோ இருந்திருக்க மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ என்னோட ஆசை நிறைவேறினாலும் ஐ ஃபீல் லைக் ஐல் பி தேர் பிகாஸ் ஐ வில் டிராவல் அலாங் வித் ஆத்தர் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இது பட்டுச்சு. இந்த அருங்காட்சியகத்துல ஒரு மணிச்சித்திரத்தாள்னு ஒண்ணு சொல்லியிருந்தாருங்க. இது பார்க்க சந்திரமுகி படத்துல வர அந்த பெரிய கதவுல இருக்கிற லாக் மாதிரியே இருக்குல்ல, எனக்கு அதுதான் ரெமன் ஆச்சு ஆக்சுவலா படிக்கும்போது. ஸோ இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். அதை பத்தி தெளிவா சொல்லியிருந்திருப்பாருங்க. நான் வந்துட்டு டீட்டெயிலா நல்லா சொல்ல முடியல, ஏன்னா அதோட டீட்டெயில்ஸ் நோட் பண்ணி சொல்லியிருக்க முடியாது. பட் அந்த
தாள் பார்க்கவே ரொம்ப அழகா, அந்த திரிசூலம் ஷேப்ல அது இருக்கு, அந்த கட்டடக்கலை பாணி வந்து ரொம்ப அழகா இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு சொல்லியிருந்தாரு. அது யார் கட்டடக்கலை பண்ணது, அதுல இருக்கிற பிரம்மாண்டமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறதும் ஆத்தர் இதுல எக்ஸ்ட்ரா சொல்லியிருந்திருப்பாரு. அட்லாஸ்ட் இன்னொன்னு வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச திருக்கார்த்திகையில் அறிவிக்கப்பட்ட இரவு அன்னைக்கு ஆத்தருக்கான ஞானம் எப்படி இருந்தது, வழிமுறைகள் எப்படி இருந்தது. ஸோ திஸ் வாஸ் அபவுட் பிக்சர் திருக்கார்த்திகல் என்கிட்ட இருக்கு. நான் முடிஞ்ச அதை ரிவ்யூ ஷேர் பண்றேன். பட் ஐ நீட் டு ரீட் ஒன்ஸ் அகேன். நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி படிச்சேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த தீபாவளி நடந்திருக்கிற அந்த மலையை பத்தி சொல்லியிருந்திருப்பாரு. மணக்குடி பாடத்துல இருந்து பார்க்கும்போது அது மருத்துவ மாழ்மலை தீபம் எப்படி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. அதான் இவர் திருக்கார்த்திகல் மென்ஷன் பண்ணிருக்காரு. கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு ஏற்ற பிடிக்கிற திருக்கார்த்திகை பத்தி சொல்லியிருக்காரு நினைக்கிறேன். எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு புக். இதுதான் ராம் தங்கமண்ணா ஸ்டார்ட் பண்ண ரீட் பண்றதுக்கு. ஸோ இட் வாஸ் மை தேர்ட் புக் when I'm reading ராம் தங்கமண்ணா. பட் ஸ்டில் மை ஃபேவரட் வந்து திருக்கார்த்திகல் தான். ஏன்னா அது பயணம் இல்லையா, அது அனுபவம். அனுபவம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிக்கும். பயணம் நான் மேற்கொண்டாதான் அது அனுபவப்பட முடியும். அதனால பயணம் அப்படிங்கிறது இட் வாஸ் இன் ரெஸ்ட்ரிக்ஷன் லிஸ்ட். நான் ஒரு சோம்பேறின்னு லிட்டரலா. ஸோ ஆஸ் பர் த லிஸ்ட் ஆக்சுவலா. அடுத்து கீரா. இந்த கீராவுடைய புக்ஸ் நான் நிறைய படிச்சது இல்லைங்க. ஃபேமஸ் ஆத்தர்னு சொல்லியிருக்காங்க தவிர எனக்கு அவ்வளவா பரிட்சம் இல்லாத ஒருத்தர். அவரு எப்படின்னா, இவர் வந்து கீராவை பார்க்கும் போது, அதாவது ஏதோ எழுத்தர் பிரபஞ்சனுடைய மரணத்தின் போதுதான் இவர் அவரை பார்க்க நேர்ந்திருக்குன்ற மாதிரி இவர் சொல்லியிருந்திருக்காரு. அவருடைய வரவுக்காகவே இவர் போயிருக்காரா இல்ல அது தற்செயலா நடந்தா தெரியல. பட் ஸ்டில் அவர் வந்து வீட்டுக்கு அழைச்சிருப்பாரு போல கீரா. ஸோ இவரு வீட்டுக்கு போறாரு. அப்ப வீட்டுக்கு போகும்போது அவர் யோசிக்கிறார், கீரா நமக்குள்ளலாம் பேசுவாரா? எழுத்தாளர்கிட்ட இருக்கிறது அப்ப ரீடர்ஸ்க்கு இருந்து எழுத்தாளர் ரீச் பண்றது ஒரு கஷ்டமான விஷயங்க என்னை பொறுத்தவரையில. ஏன்னா எப்ப கோவப்படுவாங்க, எப்ப சாந்தமா இருப்பாங்க, எப்ப சிரிச்சு பேசுவாங்க, எப்ப திட்டுவாங்கன்னு தெரியாது. ஸோ புக் ஃபேர்ல கூட பார்த்து தான் பேசணும். ஒரு ரைட்டர் கிட்டயோ இல்ல ஒரு ஃபேமஸ் ரைட்டர்ஸ் அணுகும் போது. அப்படி இருக்கும்போது இவருக்கும் அந்த யோசனை இருந்திருக்கு போல. மனுஷன் யோசிக்கிறார், இவர் இந்த ஆள் நம்ம கிட்ட பேசுவாரா, இந்த ஆள் பெரிய ஃபேமஸான ரைட்டர் ஆச்சே, இவர் நம்ம கிட்ட பேசுவாரான்னும் போது, அப்போ அவர் ஆக்சுவலா போய் பார்த்திருக்காரு. பட் கீரா தான் நிறைய நேரம் பேசியிருக்காரு, இந்த ஆள் பேசவே இல்லையாட்டிருக்கு. சொல்றாரு, கீரா சொன்னதா சொல்றாரு. கேக்குறாரு, அதாவது இவர் அமர்நாத் அப்படின்னு கூட போயிருக்காரு போல. அவர் யாரும் எனக்கு தெரியல. பட் இந்த இது மென்ஷன் பண்ணிருக்காரு. கீரா என் கூட தான் பேசுவாரா அப்படின்னு கேட்டு கேள்விக்கு வந்துட்டு அவரு கீரா சொன்னதா சொல்றாரு, யார் பேசுனா என்ன, யார் பேசுறது சுவாரஸ்யமா கேட்கும்படி இருக்கோ அந்த பேச்சை கேட்க வேண்டியதுதானே அப்படின்னு போது, ஆமா இப்ப லிட்டரலா நான் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, இப்ப நான் பேசுறது வந்து சுவாரஸ்யமா இருந்தா மட்டும் தான் நீங்க கேட்பீங்க. அன்லஸ் இல் ஸ்கிப் ஆஃப் இல்ல. அந்த மாதிரிதான் அந்த ஆத்தருடைய பதிலா இருக்கு. அது ஒரு நிதர்சனமான உண்மையும் கூட. அப்படின்னும் போது கீராவுடைய ஆசையா அவரு ஷேர் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசுன இது எல்லாமே ஷேர் பண்ணிருப்பாரு, என்ன புக்ஸ் கொடுத்தாரு அப்படின்ற மாதிரிலாம் ஷேர் பண்ணிருப்பாரு. ஸோ இந்த புக் கண்டென்ட்ல அடுத்து எஸ்ட்ராவோட பயண உலகம். எஸ்ட்ரா வந்து என்ன சொல்றது, இப்ப கூட விருது அறிவிச்சாங்க எஸ்ட்ரா அவர்களுக்கு. ஆனா தேசந்திரி படிக்கும்போது எப்படி இப்படி களம் மாற்ற முடியும்? அதாவது இப்போ ஒரு புக் மீட்டிங்கே போகணும் அப்படின்னா வி ஹாவ் டு ஸ்பெண்ட் சம் டைம் ஒதுக்கி அந்த நேரம் பார்த்துதான் நான் அந்த புக் மீட் கூட போக வேண்டியதா இருக்கும். ஆனா இவங்கெல்லாம் எப்படி, ஒரு எழுத்தாளர்கள் எப்படி இவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்றது கூட எங்களுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறிதான் இருக்கு. அதுல வந்துட்டு எஸ்ட்ரா சொன்னதா சொல்லியிருப்பாரு, பயணம் எவ்வளவு சந்தோஷத்தை தருகிறதோ அத்தனை அறிகுறிகளும் வெளிப்படுத்த முடியாத வழிகளையும் தரக்கூடியதாக அது இருக்கிறது. பயணம் எவ்வளவு சந்தோஷத்தை தருகிறதோ அத்தனை அறிகுறிகளும் வெளிப்படுத்த முடியாத வழிகளையும் தரக்கூடியதாக அது இருக்கிறது. எல்லா பயணங்களும் இலக்கை நோக்கி மட்டுமே சென்று வரக்கூடியதாக மாறி இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதுதாங்க நான் அசௌகரியம்னு சொன்னேன். அதாவது நம்ம பாட்டுக்கு பிளான் பண்ணி ஸ்கில் பண்ணி கிளம்பிடுறோம். பட் அங்க போய் நம்ம ஃபேஸ் பண்ற சில விஷயங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது சிம்பிளி இதுக்கு பேசாம வீட்லயே கொஞ்சம் புக் படிச்சிருந்துருக்கலாமோன்னு எனக்கு தோணும். அதுதான் நான் வந்து சொல்றேன், இந்த அசௌகரியம்னு நான் சொல்றேன். ஆனா அந்த பயணம் தரும் கூடிய அனுபவங்கள் உண்மையிலேயே என்னைக்கும் மெமரியில் இருக்க வேண்டிய ஒரு விஷயமா நம்ம தான் அப்படின்றேன். ஸோ எஸ்ட்ராவுடைய பயண உலகத்துல அவர் சொன்ன குறிப்பு தான் நான் இந்த பர்டிகுலர் எஸ்ட்ராவின் பயண உலகத்துல நான் எடுத்துட்டு இருக்கேன். அவருடைய எனது இந்தியா படிச்சுட்டு இருக்குங்க, போயிட்டே இருக்கு. அது எப்ப முடியும் எனக்கு தெரியல. 100 எபிசோட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஐ மீன் 62 now. இந்த இயர்க்குள்ள முடிக்கும்னு நினைச்சேன், அது முடிக்க முடியாது போல. அதே மாதிரி கேந்திர சாகித்ய அகாடமியுடைய யோ புரஷ்கர் விருது தான் ராம் தங்கமண்ணா அவர்களுக்கு வந்துட்டு கிடைச்சது.
அப்போ அந்த புத்தகத்தை ஏன் வாசிக்க வேணும் அப்படின்ற கேள்விக்கு வந்துட்டு நிறைய மலையாள செய்தியில இணையதளமா வந்து ஆத்மா ஆன்லைன் த ஆர்டிகல் வெப் வீக் லைஸ் 2023 அந்த ஆண்டுக்கான மாதத்துடைய வெளிவந்த நேர்காணல் இன்டர்வியூவா ஹரிஹர பாண்டியன் அவர் எடுத்ததை சொல்லியிருந்திருப்பாரு. அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஏன் புத்தகத்தை வாசிக்க வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு ஹரிஹர பாண்டியன். அதுக்கு வந்துட்டு அவரு அழகா சொல்லுவாரு, நான் எளியோரின் வாழ்க்கையை எழுதும் எழுத்துக்காரன். ரொம்ப கற்பனை எல்லாம் வேண்டாங்க, ரொம்ப அதீத கற்பனைகள் வந்து வேண்டாம், பொய்யும் புனைவும் வேண்டாம், எனக்கு நிதர்சனத்தை நீ நிதர்சனமா எழுது. இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க இன்ஸ்டாகிராம்லயும் சரி ரீல்ஸ்லயும் சரி நிதர்சனமா எழுதக்கூடிய கவிதைகள் தாங்க அதிக வியூஸ் லைக்ஸ் இருக்கு. ஸோ எனக்கு நீ உள்ளதை பட்டுன்னு சொல்லிடு, எனக்கு எந்த கற்பனையும் பயணமும் தேவையில்லை. எனக்கு வந்துட்டு என்ன வைரமுத்து அவர்களை மாதிரியான சொல் என்ன சொல்றது சொல் மறுச்சியம் சொல் ஆதிக்கமும் எனக்கு வேண்டாம். பட் இருந்தாலும் எனக்கு நிதர்சனமா படுற உடனே பட்டுன்னு சொல்லிடுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்தாளர்களை வந்து இப்ப நிறைய பேர் ரீச் பண்றாங்க. நிறைய எழுதும் இளம் தலைமுறையிலும் கூட அவங்க ரொம்ப எல்லாம் ஓடி அதாவது படிச்சு எழுதுற மாதிரி எனக்கு தெரியல. இருக்கிற உண்மை இருக்கிறதா சொல்றாங்க, அது பெருசா பேசப்படுது, அதுதான் உண்மை. அப்படின்னும் போது இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னா, வாசிப்பு குறைஞ்சிடுச்சா அப்படின்னும் போது கண்டிப்பாங்க. ஏன்னா புக் ரீடர்ஸ்ன்னு சொல்லிக்கிற டேக் பண்ணிக்கிறவங்களும் கூட நிறைய புக்ஸ் சரியா படிக்கிறது இல்லை அப்படிங்கிறதா என்னுடைய கண்ணோட்டமா இருக்கு. ஏன்னா அவங்களை ரீச் பண்ணும்போது நீ அந்த எழுத்தாளர்களை படி, நீ இந்த எழுத்தாளர்களை படி சஜஷன் கொடுப்பாங்க. அந்த சஜஷன்ஸ் போய் படிச்சிங்கன்னா அவங்க 90s எழுதிருப்பாங்க. 90s எழுதின புத்தகம் வந்து இன்னைக்கு படிச்சா என்னடா இந்த ஆள் இப்படி எழுதிருக்காரு, இந்த ஆளை ஏன்டா கொண்டாடுறாங்க, இது எனக்கு பெருசா இம்பாக்ட் ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு தான் எனக்கு தோணுது பெருசா. ஸோ நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன், ஓகே இனிமேல் வந்துட்டு புக் ரீடிங் நோ பேஸ்ட் ஆன் சஜஷன்ஸ். நீங்க சஜஸ்ட் பண்ண புக் நான் படிக்க மாட்டேன், ஐ கோ ஃபார் மை ஓன், நானா திருத்தி படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தர் எடுத்தா அந்த ஆத்தரை முழுசா படிச்சிருக்கோம், என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட வெளிப்பாடுகள் எல்லாம் தெரிஞ்சு ஃபுல்லா படிச்சிருவோம். உதாரணத்துக்கு இப்போ ராம்தங்கமன்னா எடுத்திருக்கேன் அப்படின்னா ராம்தங்கமன்னா முழுசா என்ன சொல்றாருன்னு கேட்போம், அவருடைய எல்லா படிப்பும் படிப்போம். அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணலாம் ராம்தங்கமன்னா படிக்கணுமா படிக்க கூடாதா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ராம்தங்கமன்னா இஃப் யூ வாட்சிங் திஸ் டோன்ட் மைண்ட், எனக்கு இந்த ரைட்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுதான் இதுல வந்து நிறைய கேள்விகள் ஆத்தர் கேட்டிருப்பாங்க. இதுதான் நான் எளியோரின் வாழ்க்கையில் எழுதும் எழுத்துக்காரன் அவரை சொல்லியிருந்திருப்பாரு. அந்த கேள்விகள்ல விருது அறிவிக்கப்பட்ட கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேல ஆகிவிட்டது. விருது பெறுவதற்கு முன்பும் அதற்கு பிறகும் என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்குன்னா அவர் சிம்பிளா சொல்லுவார், ஒண்ணுமே நடக்கலைங்க அப்படின்னுவார். கடவுளின் தேசத்தில் புத்தகத்தில் உங்கள் கேரள பயணத்தை பற்றி எழுதியிருப்பீர்கள். கேரளாவை பற்றியும் அங்குள்ள மக்களை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கேரளாவில் உங்களுக்கு மிக பிடித்த ஊர் எது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. கேரளால அவர் சிம்பிளா இருந்திருப்பாரு, எங்க ஊர்ல எழுத்தாளர்களுக்கு அவ்வளவா வரவேற்பு கிடைக்கிறது இல்லை, எந்த கவர்மெண்ட்டும் எழுத்தாளர்கள் அங்கீகரிக்கிறது இல்லை, பட் கேரளால அது வந்து நிதர்சனமா நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. அது உண்மைதாங்க. ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் ரீசெண்டா புக்ல எழுதும் போது அங்க பைக்ல டிராவல் பண்ணும்போது அவரே சொல்லியிருந்திருப்பாரு, அவருடைய புக்ல ஒண்ணு ரீசெண்டா டிராவல் பண்ணும்போது போலீஸ் பிடிச்சவங்க போலீஸ் கேட்டாங்க என்னப்பா பண்றீங்கன்னு, நான் ரைட்டர்னா அப்ப சோத்துக்கு என்ன பண்றீங்கன்ற மாதிரி கேட்டிருப்பாரு. இது நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி இது ஒரு கோச்சாகவும் வெளியே வந்திருக்கு, இது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி மலையாள இலக்கியத்தில் உங்களுக்கு பிடித்த எழுத்தாளர் யார் அப்படின்னு சொல்லும்போது இவர் சொன்ன எழுத்தாளர்கள்லாம் எனக்கு பஷீர் அவர்களை தெரியும். அதே மாதிரி தகழி சிவசங்கர பிள்ளை, எம்டி வாசுதேவன் நாயர், பஷீர் முகுந்தன், மனோஜ் குரூர், KR மீரா, சந்தோஷ் எச்கானம், அசோகன் சிறுவில், கல்டா நாராயணன், லலிதாம்பிகா, அந்தர்ஜனமா, கமலாதாஸ் என்ன நிறைய சொல்றாரு. ஆனா இவங்கெல்லாம் எனக்கு ஒருத்தர் கூட தெரியாதுங்க, ஏன்னா மலையாளம் தெரியாது. மேபி டிரான்ஸ்லேஷன்ல படிக்கலாமோ என்னமோ தெரியல. அப்போ எனக்கு இந்த ரீடிங்ஸ் படிக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன் வந்து நான் கோட் பண்ணி வச்சிருந்திருக்கேன், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஜின்பிங், வறுமை என்பது புனையப்படாத யதார்த்தமான உலகம். வறுமை என்பது புனையப்படாத யதார்த்தமான உலகம். இது நீங்க திருக்கார்த்திகையில பார்க்கலாம். இந்த வரிகளுக்கு ஏற்ற மாதிரி கதைகள் வந்து திருக்கார்த்திகையில இருக்கும். சிறுவர்களின் வறுமை என்பது கொடூரமானது. சிறுவர்களின் வறுமை என்பது கொடூரமானது. ஒரு ஒரு பண்டிகை காலங்களோ ஒரு பக்ஷணத்துக்கு இயங்கின குழந்தைய வந்து நான் திருக்கார்த்திகையில படிச்சேன். இப்பதான் தீபாவளி கிராஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ அது ஃபீல் பண்ண இட்ஸ் ட்ரூ. ஏழை சிறுவர்களுக்கான பெரிய எதிர்பார்ப்பு என்பது தன் பசியை போக்க வேண்டும் என்பது மட்டும்தான். ஏழை சிறுவர்களுக்கான பெரிய எதிர்பார்ப்பு என்பது தன் பசியை போக்க வேண்டும் என்பது மட்டும்தான். அதனினும் கொடியது இளமையில் வறுமை. ஔவையார் சொன்ன மாதிரிதான், கொடியது கொடியது இளமையில் கொடிய வறுமை. அடுத்து திருக்கார்த்திகை செந்தமிழ் யார் உங்களுடைய நண்பனா? செந்தமிழ் ஒரு கேரக்டரோட ஆத்திரத்தை கேட்டிருப்பாங்க, இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாரு. உங்கள் வாழ்க்கையில் யாராவது டாக்டர் அக்கா இருந்திருக்கிறார்களா? திருக்கார்த்திகள் தான் திருப்பவும் டாக்டர் அக்கா எபிசோட். ஸோ முற்பகல் செய்யின் கதையில்
பெரிய நாடார் கதையிலும் சரி இசக்கி எனும் பெயர் வரும். இந்த இரு இசக்கிகளும் ஒரே இசக்கி தாங்க. 2 கேரக்டர் பேசியிருந்திருப்பாங்க. இல்லை வெவ்வேறு இசக்கிகளா? இதே போல எத்தனை சிறு தெய்வங்களை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்? மோஸ்ட்லி தமிழ்நாட்டுல பொறுத்தவரைக்கும் தெற்க வந்து நிறைய தெய்வங்கள் உண்டு. சிறு குறு தெய்வங்கள் உண்டு. நான் இது நாள் வரைக்கும் தெய்வங்கள்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் நிறைய எழுத்தாளர்களை பத்தி படிக்கும்போது தான் அந்த தெய்வங்கள்லாம் சிறு தெய்வங்கள், நம்ம பேசப்படுற தெய்வங்கள்லாம் நிறைய பேர் கொண்டு புதைக்கப்பட்டு அவங்கள மனிதர்களை இவங்களே கொண்டு சாவடிச்சு தெய்வமாக்கியிருக்காங்கன்னு தெரிய வந்தது. அது ரொம்ப வலி மிகுந்த ஒரு விஷயம் தான். இருக்கும்போது கொண்டாடப்படாதவங்க அவங்கள கொன்னு அதுக்கப்புறம் அவங்கள பூஜை பண்றது வந்துட்டு மாடம் சார்ந்தது தமிழ்நாட்டுல. பெரிய நாடார் வீடு கதையில் தீவெட்டி கொள்ளையர்களை பற்றியும் மின்மினி பூச்சிக்கொள்ளைகளை பற்றியும் குறிப்பிட்டிருப்பீர்கள். இவர்களை பற்றி எப்படி தெரிந்து கொண்டீர்கள் அப்படின்னு இதெல்லாம் படத்துல பார்த்த மாதிரி தான். திருடும் போது மின்மினி பூச்சிட்டு திருடுறதுல ஒரு ரகசியன்ற மாதிரி படத்துல நான் பார்த்திருக்கேன். நான் அதை இங்க ஃபீல் பண்ணேன். பாணி கதாபாத்திரம் மாதிரி யாராவது உங்கள் வாழ்க்கையில் இருந்தார்களா? வடநாட்டிலிருந்து இருக்கிறவர்கள் தங்கள் பாவங்களோடு மனநிலை பாதிக்கப்பட்டவர்களோடும் ராமேஸ்வரத்தில் கன்னியாகுமரி தொலைக்கிறது உண்மையா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அது வந்துட்டு எனக்கு தெரியாதுங்க. இது நான் சொல்றது எனக்கு நம்புற மாதிரி இல்லை. காணி வாத்தியார் கதையை பத்தி கேட்டிருப்பாங்க. அதுலயுமே எனக்கு ஞாபகம் இல்லைங்க. படிச்சு 1 இயர் ஆயிடுச்சு. 1 இயர் ஆன பின்னாடி எனக்கு எப்படிங்க அது ஐ மீன் அவ்வளவு விஷயம் கற்க கசடரெல்லாம் படிக்கிறது இல்லைங்க. ஜஸ்ட் இட்ஸ் அ ஹாபி ஃபார் டு ரீட். அப்படிதான் போயிட்டு இருக்கு. கடந்து போகும் என்கிற கடைசி கதையை வாசித்தபோது என் கை கால் எல்லாம் ஊர்கிற மாதிரி இருந்தது. வாசிக்கும் போது கண்ணீர் என்னை அறியாமல் வெளியே வந்தது. அது பஷீரின் பால்யகால சகி. இதை பார்த்தது தாங்க நான் பால்யகால சகி வாங்கணும்னு நினைச்சேன். வாங்கி வச்சிருந்தேங்க, கிஃப்டா கொடுத்துட்டேங்க. இன்னும் படிக்கல. கிளைமேக்ஸ் காட்சி எனக்கு ஞாபகப்படுத்தி அது ஏன் கடைசியாக வைத்தீர்கள்? எப்போதும் ஒரு நல்ல கதையை வாசிக்கிறோமோ அது இன்னொரு நல்ல கதையை ஞாபகப்படுத்தும் என்று சொல்வார்கள். கரெக்டு தாங்க. ஒரு புக் படிக்கும்போது இது நம்ம எங்கேயோ படிச்சிருக்கோமேன்னு தோணும்போது அது வேற ஒரு புக்கோட ரெஃபரன்ஸா இருக்கும். ஸோ நானும் அதான் ஃபீல் பண்ணேன். என் எல்லா நிலவுகளையும் கடத்துவதற்காகவும் அழிப்பதற்காகவும் எழுதி கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. மோஸ்ட்லி நிறைய பேர் புக்ஸ் ஐ மீன் புக்ஸ் கூட தேவையில்லைங்க. டைரிஸ் எழுதுவாங்க பார்த்தீங்களா? அவங்க ஏன் எழுதுறாங்கன்னு கேட்டால் அவங்க தெரியாதுங்க. ஜஸ்ட் லைக் நான் அதை எடுத்து ரிவைண்ட் பண்ணி பார்ப்பேன். இந்த காலத்தில் நீ 10 இல்லை ஒரு 50 வருஷம் கழிச்சு இந்த புக்ஸை எடுத்து பார்க்க போறியா? அது எல்லாமே ஸ்பேஸ் கன்சப்ஷன் தானே, வேஸ்ட் தானே, தூக்கி தானே போட போறாங்க. ஏதோ ஒரு நாள் வீட்டு க்ளீன் பண்ணும்போது டெய்லியும் தூக்கி வெளியே போட்டுருவாங்க. அப்போதான் நடக்க போகுது அப்படின்னும் போது எனக்கு இந்த கேள்விக்கு பதில் இல்லைங்க. எல்லாம் ஒரு நாங்கள் ஏதோ எழுதுறோங்க, எங்களுக்கு எழுதுறது பிடிச்சிருக்கு எழுதுறோம், அவ்வளோதாங்க. அட்லாஸ்ட் என்னுடைய பதிலாக இருக்கும். இது ஆத்தருக்கு நான் ஒத்து போறது உண்மைதான். ஏன்னா ஏதோ ஒண்ணு மறக்க ஒரு லவ் ஃபெயிலியரா லெட்டர் எழுதுவாங்க. அது ஏதோ ஒண்ணு மறக்கவோ நினைக்கவோ எழுதுவாங்க. இல்ல அந்த லவர் பத்தி நினைச்சா திரும்ப கவிதை எழுதுவாங்க. அது எல்லாமே நடக்கிறது சாத்தியமா தான். யோ புரஷ்கர் விருது அறிவிக்கப்பட்ட போது எல்லா பத்திரிகைகளும் திரும்ப திரும்ப கேட்ட கேள்விகள் என்ன? உண்மையை சொல்லணும்னா சந்தோஷமா கொண்டாடுகிற மனநில அவர் இல்ல போல ஆத்தர். அதுதான் இல்ல சொல்லியிருந்திருப்பாரு பதிலா. எழுத்தாளரா இருப்பதில் உள்ள நல்லது என்ன, கெட்டது என்ன? இல்ல ஒரு சிம்பிளா மென்ஷன் பண்ணிருப்பாரு, வாசகர்களுடைய அன்பு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருப்பாரு. ஐ லவ் ஃபார் தட். ஏன்னா அட்லாஸ்ட் கொண்டாடப்பட வேண்டியது வாசகர்களால மட்டும்தான். அவங்க நிச்சயம் கொண்டாடப்படுவாங்க. நல்ல படைப்புகள் வாசகர்களால கொண்டாடப்படும், எதிர்நோக்கப்படும், எதிர்பார்க்கப்படும், எழுத்துக்கள் என்றுமே போற்றப்படும் அப்படின்றதா என்னுடைய கருத்தா இருக்குது. இது தமிழ் மொழியில புதுக்குறள் அப்படிங்கிற போது ஆத்தர் சொல்லியிருந்திருப்பாரு. இவருடைய நிறைய புத்தகங்கள் வந்துட்டு இதில் தான் நான் பார்த்தேன். இது வந்து நேர்காணல், இதுவும் ஒரு நேர்காணல் தொகுப்பா தான். செப்டம்பர் 11, 23 மாத்தியமம் மலையாள வார இதழுடைய அட்டைப்படத்துல வெளிவந்த ராம் தங்கத்தோட நேர்காணல். எம்என் சொஹைப் எழுதியிருக்கார் போல. அது தமிழ்ல சுகானா மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ இதுல நிறைய விஷயங்கள் என்னன்னா, நான் நோட் பண்ண விஷயங்கள் என்னன்னா, இவருடைய நிறைய அதர் புக்ஸை நான் நோட் பண்ணேன். ராஜவனம், வாரணம், இவரு வாழ்க்கை பத்தி ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. மண்ணின் ஆழங்களிலிருந்து மலையை மணக்க சிறகடித்து உயரும் ஈசலை போன்றது வாழ்க்கை அப்படின்னு மண் வாசனைன்ற மாதிரி. மழை வந்தா மண் வாசனை தெரியாது. அது வந்துட்டு அழகா அந்த வரிகள்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பாரு. எனக்கு அதை சொல்ல தெரியல. பட் மண்ணின் ஆழங்களிலிருந்து மலையை மணக்க மழையை மணக்க சிறகடித்து உயரும் ஈசலை போன்றது வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ ஐ லவ் த வே ஹி எக்ஸ்பிளைன்ட் அந்த கான்செப்ட். அதுக்கப்புறம் இவருடைய புலிக்குத்தி, மீனவ வீரனுக்கும் ஒரு கோவில், ஊர் சுற்றி பறவை, அதுதான் நான் படித்தேன். காந்தராமன், கடவுளின் தேசத்தில், அதுவும் நான் படிச்சிருக்கேன். ஸோ இந்த படைப்புகளை வந்துட்டு நான் இதிலிருந்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டேன்.
இதுல நிறைய கேள்விகள் ஆத்தரை பத்தி. உங்களுக்கு ராம் தங்கம் யார்? உங்கள் பின்னணி என்ன? நீங்க எந்த மாதிரி பின்னணியிலிருந்து வந்தீங்க அப்படிங்கும்போது, எங்களுக்கு நாங்க தொண்டைமான், அதாவது என்ன சொல்றது, திருவிதாங்கூர், நாஞ்சில் நாட்டுல பிறந்தவங்க. ஸோ எங்களுக்கு கேரளாவும் மலையாளமும் தெரியும், தமிழும் தெரியும் அப்படின்ற மாதிரி. எங்களுக்கு படிப்பு ஒன்றும் அவ்வளோ மற்ற இடங்கள்ல படிப்பு படிப்பு சிதறிய கிராமங்கள்ல எல்லாம் இருக்கும். பட் படிப்பு எங்களுக்கு அப்பந்தே இருந்தது. ஏன்னா அப்பவே யூரோப்பியன் வந்தாங்க, அடுத்து கிறிஸ்டின் மேனேஜ்மெண்ட் வந்து தெற்க வந்து ஆண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால அதனால எங்களுக்கு படிப்பு வந்து பெரிய விஷயமா இல்லை அப்படின்ற மாதிரி ஆத்தர் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி இன்னொரு கேள்வி, எழுதுவதற்கான உரம் வந்து இளமைக்கால அனுபவங்களா அப்படின்ற மாதிரியும் கேட்டிருப்பாரு. இதுல தீவிர வாசிப்பு எப்போது தொடங்கியது அப்படின்ற மாதிரி எல்லா கேள்விகளுக்குமே அவர் சொல்ற சஜஷன் என்னன்னா, என்னுடைய ஸ்டடிஸ், நான் சின்ன வயசுல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்க ஊர் பக்கம் வந்து படிப்பு படிப்பறிவு ரொம்ப மிகுதி. அதனால படிக்கிறது வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சமான விஷயம். இதனால தெரியுது ஏன் நிறைய எழுத்தாளர்கள் வந்து தெற்குல இருந்து வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி. முதலில் வாசித்த தமிழ் புத்தகம் அப்படின்ற போது ஆடு மாடு மற்றும் மனிதர்கள் என்ற புத்தகம். தென்காசிக்காரனான ஏக்நாத் பத்திரிகையாளர், எழுத்தாளர், திரைப்பட பாடலாசிரியர் பன்முகம் கொண்டவர். இயக்குனம் பிரபு சாலமன் திரைப்படங்கள் மூலமாக பாடலாசிரியர் அறிமுகமான இயக்குனர் சசின் பிச்சைக்காரன் திரைப்படத்தில் வரும் பிரபலமான 100 சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போல் ஆகிடுமா என்ற பாடல் எழுதியுள்ளார். அப்படின்ற மாதிரிலாம் ஜஸ்ட் இந்த இதெல்லாமே சொல்லி இருப்பாரு. ஸோ மற்ற தொடக்க கால வாசிப்பான எழுத்தாளர் சுஜாதாவுடைய ஸ்ரீரங்கத்து தேவதைகள் நானும் படிக்கலைங்க. இந்த நோட்ஸ் வச்சிருக்கேன், பட் இன்னும் படிக்கல. காந்திராமன் வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு எப்படியான சிரமங்களை கொடுத்ததுன்னாரு. பட் நான் இன்னும் இங்க ஆத்தர் மென்ஷன் பண்ணிருப்பார்ல காந்திராமன், நான் இன்னும் படிக்கல. ஸோ அதை படிச்சா மட்டும்தான் எனக்கு காந்திராமன் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியும். பட் இந்த ஆத்தரை நான் படிச்சதுல லைக் இந்த பயணத்தை நானும் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு இந்த பயணங்களை பத்தி நோட்ஸ் பண்ணா இல்ல விரிவா படிங்க. ஜஸ்ட் 112 நினைக்கிறேன்ல, அதான் பக்கங்கள் சொன்னேன். ஆமா, 112 பக்கங்கள் கொண்ட, முடிஞ்சா இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ஒரு நைட்ல உங்களால அந்த புக்கை படிக்க முடியும். அண்ட் ஆத்தர் வந்து ஆல்வேஸ் ரீச்சபிள், எஃபில இருக்காரு. அண்ட் என்ன சொல்றது, இந்த புக் வந்துட்டு எனக்கு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான பயனுள்ள, தேசாந்திரிக்கு அடுத்ததாக நான் எடுத்து வச்சிருக்க பயனுள்ள, இதுவுமே கடவுளின் தேசத்திலும் மேபி தேர்ட் கடவுள் தேசம் நான் சொல்லுவேன். பட் நானும் ஊர் சுற்றி பறவை படிக்கலாம். இவருடைய படைப்புகள் அனைத்தையும் படிச்சுட்டு இன்னும் முழுதா விமர்சிக்கணும்னு நினைக்கிறேன். பட் இட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் சஜஷன். என்னுடைய ஃபர்ஸ்ட் புத்தக விமர்சனம் இட் ஷுட் பி அப்லோடட் இன் புத்தக கூடோட யூடியூப் சேனல் நான் போட போறேன். ஸோ அதுக்கான suggestions and comments உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். So you can just post me in that so that I can reach out to this book Kathakali by Ram Thangamanna. Thank you and see you next video. Bye.